அப்போ ஏன் நமக்கு வந்து இந்த கூட்டு வட்டி வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்களா தெரியல நமக்கு. அதனால நிறைய பேர் இப்போ பேங்க் போறது இல்லை. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ சமீபத்தில் வந்து ரெப்போ ரேட்ல மாத்திரத்துல SBI அக்கௌண்ட் கூட 2.5% வட்டி குறைச்சிட்டாங்க. ஒரு ரேட்டை குறைச்சோன்னே என்ன ஆகும், ஆர்டிக்கும் கூடயே வட்டியை குறைச்சி விட்டுருவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 4%, 5%, 6% சம்பாதிக்கிறது இந்த கால இளைஞர்களுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதான் பேங்க் டெபாசிட்டே குறைஞ்சிச்சுன்னு RBI வரைக்கும் பேசுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வரைக்கும் பேசுறாங்க. ஏன்னா குறைவான வட்டி யாருக்குமே விருப்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அதிக வட்டி தேவைப்படுது. அதே நேரத்துல நம்மளுடைய அசலை விட்டுறக்கூடாது இல்ல. இப்போ நம்ம தெரியும், தண்டல்ல போய் பணத்தை கொடுக்குறாங்க. காலையில கொடுத்தா சாயந்தரத்துக்கு 10 ரூபாய் வட்டி, வருஷத்துக்கு நீங்க கேட்டா 3600 வருஷம் வட்டி. இப்போ அசல் திரும்பி வருமா வராதா? அப்போ நமக்கு இதுக்கெல்லாம் வேணும்னு சொல்லிதான் 1964ல இந்த பங்கு சந்தைன்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வழியா இந்த பங்கு சந்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மியூச்சுவல் ஃபண்டை பங்கு சந்தையில எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, படத்துல எல்லாம் பங்கு சந்தை சரிஞ்சவனே அந்த பெரிய முதலாளி மாற பிடிச்சின்னு அப்படியே உட்காந்துருவாரு. ஸோ இந்த மாதிரிலாம் எங்க ஆளுங்களுக்கு வரக்கூடாது. எளிமையான இருக்கிறவங்க எளிமையா முதலீடு பண்ணி பணத்தை கோடியில பெருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அரசாங்கம் வந்து 1964ல இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்றதை உருவாக்கி மக்களுக்கு சொல்ல முறையில இன்வெஸ்ட் பண்ண முடியும். 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இறக்கி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, பொறுமையா இருந்து நம்ம வழக்க இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கே 25,000 ரூபாய் சம்பளம், என்னால மாசம் 3000 ரூபாய் சேர்க்கறதே கஷ்டம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம நீங்க வந்து ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மாசம் நான் 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், அப்ப எனக்கு எவ்வளவு அந்த பணத்துக்கு வட்டி கிடைக்கும் இதே நீங்க கேட்குறீங்க. நம்ம என்ன சொல்றோம், ஒரு 10 வருஷத்துக்கு உங்களால தொடர்ந்து முதலீடு பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியுமா? இல்லை பண்ணாதான் நம்மள அடுத்த லெவலுக்கு போக முடியும். வெறும் 3000 ரூபாய் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 12% நம்மளுக்கு வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது முதிர்ச்சி போது வேல்யூ பாத்தீங்கன்னா நல்ல நாம மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதிர்ச்சின்ற காலமே கிடையாது. பிக்சட் டெபாசிட்னா முதிர்ச்சியான காலங்கள். இதுல வந்து நம்ம 10 வருஷம் கழிச்சு ஒரு இலக்குகள் இருக்கு, அந்த இலக்குகளுக்கு பணம் எடுக்கிறோம். மாசம் நீங்க 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, வருஷத்துக்கு 36,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா 10 ஆண்டு காலம் கழிச்சு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6,72,000 ரூபாய் இருக்கும். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், 6,72,000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றது, இன்ஃபிளேஷன் இருக்கே நான் என்ன பண்றது? அப்போ இன்ஃபிளேஷனோட நம்ம பணம் சம்பாதிக்கலையா பார்க்கணும். இன்ஃபிளேஷன் என்ன அரௌண்ட் 6%, 7% இந்தியாவில் இருக்கு. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ 12%. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு 5% இருக்கு. நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இப்போ இப்படிதான் பண்ண இல்லை சார், என்னால் 5,000 ரூபாய் சேர்க்க முடியும். 5,000 ரூபாய் சேர்க்கிறவருக்கு இதே மாதிரி 5,000 ரூபாய் இன்னும் முதலீடு பண்ணி ஒரு 12% அவருக்கு ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 11,12,000 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும். 2,000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் பண்றீங்க, அதுக்கு இதுக்கு வெறும் 2,000 ரூபாய் டிஃபரன்ஸ் பண்றீங்க. அவுட்புட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் வந்துருக்கு.